ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயரை தான் வந்து ஹேக் பண்ண போறோம். அதில் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸை தான் நம்ம வந்து ஹேக் பண்ணி எடுக்க போறோம் அன்லிமிட்டடுக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க பண்டில்ஸ் வாங்குறதா சரி, இல்லை இது கன்னுக்கு ஸ்கின் வாங்குறதாலும் சரி, எல்லாமே வாங்கிக்கலாம். அதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு டெய்லி கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து ஹேக் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தேவை. அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம வந்து இங்க எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து கரேனாவோட ஒரு வனபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வனபிலிட்டியால என்ன பண்ண முடியும்னா, ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். எவ்வளோ டைமண்ட்ஸ் வேணாலும் அன்லிமிட்டடா எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம வழக்கம் போல அந்த நான் சொன்ன மாதிரி கன்னோட ஸ்கின் வாங்குறதும் இதெல்லாமே வாங்கிக்கலாம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் வந்து பொறுமையாக பண்ணுறேன். ஏன்னா இது வந்து என்னால் கமெண்ட் பாக்ஸ்லேயோ வேறு எதுலேயும் என்னால் தர முடியாது. பண்ணேன்னா அப்போ நம்ம சேனல் டெலீட் ஆயிரும். அதனால வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எத்திக்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். கைஸ், நம்ம வந்து ஒரு ஹேக்கிங் டோர்னமெண்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஓட் பண்ணிருங்க. எதுக்காகனா இப்போ வந்து நம்ம வெறும் ஓரலா பாக்குறதால நமக்கு வந்து ஹேக்கிங் வந்து டீப்பா லேர்ன் பண்ண முடியாது. அதை ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணதான் வந்து நமக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா இதுல ஸ்கில்லையும் டெவலப் பண்ண முடியும். அதை ரிலேட்டடா தான் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டோர்னமெண்ட்டோட டாஸ்க்லாம் பெருசாலாம் இருக்காது. நம்ம இது வரைக்கும் போட்ட யூடியூப் வீடியோஸ் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவோம். அந்த டூலை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி அதுல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து என்ன டஃப்னா, கொடுக்குற டைமுக்குள்ள நீங்க முடிக்கணும். இதுல வின் பண்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ் தான் தரலான் இருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல வந்து ஓட் பண்ணுங்க. நம்ம வந்து டோர்னமெண்ட்டோட டேட்டை சொல்றேன். நிறைய ஓட் வந்துச்சுன்னா தான் இதை கண்டக்ட் பண்ண முடியும். அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அதுல ஓட் பண்ணுங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டோர்னமெண்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஏபிகே ஃபைல் தேவை. எதுக்காகனா அதை நம்ம வந்து ஹேக் பண்றதுக்காக. இங்க வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிளே ஸ்டோருக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க ஃபைலை. எதுக்காகனா நமக்கு வந்து அஃபிஷியலான ஏபிகே ஃபைல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால திரும்ப நான் டவுன்லோட் பண்ணல. இதை நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம டெர்மினலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிடி பேலோட் இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே எல்லாம் கொடுத்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கேன். ஓகே, இங்க இருக்கு பாருங்க ஃப்ரீ ஃபயரோட ஏபிகே வெர்ஷன். இது நான் வந்து வேற ஒரு .com நேமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா வந்து பிளே ஸ்டோர் வழியா எடுத்தோங்கிறது வந்து ஷோ ஆஃப் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா நமக்கு இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால வந்துட்டு நான் இந்த இடத்துல .com மாத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை தான் நம்ம வந்து ஹேக் பண்ண போறோம். இதுக்காக நம்ம வந்து MSF venom தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பேலோட வந்து எப்படிங்க நான் சொல்லிடுறேன் இருங்க. ஓகே, MSF venom இந்த கண்டென்ட் வெயிட் பண்ணுங்க. ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் நான் சிறுசு பண்ணிக்கிறேன். அப்பதான் இல்லை இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் தான் ஆண்ட்ராய்டோட ஏபிகே ஃபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபயர் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். iOS-க்கான ஃப்ரீ ஃபயரை நம்ம டவுன்லோட் பண்ண கிடையாது. ஏன்னா iOS வந்து இந்தியனோட இதுக்கு கிடையாது. யூஎஸ்க்கு வந்து நம்ம அதை டைம்லைன் மாற்றி தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. iOS-க்கு நான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய இது ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஹேக் பண்ணுவோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் தான். MSF venomக்குள்ள போய்க்கோங்க. ஆண்ட்ராய்டோட ரிவர்ஸ் TCP யூஸ் பண்ணி HTTP வழியாக கனெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் சிஸ்டமோட ஐபியை இதில் செட் பண்ணி ஆகணும். எதுக்காகனா வந்துட்டு அந்த டைமண்டை கிராக் பண்ணுறோம்ல, அந்த கிராக் பண்ணுற டைமண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆப்குள்ளே வரணும்னா உங்கள் ஐபி அட்ரஸ் தேவைப்படும். அதனால் ஐபி கொடுத்துருங்க, போர்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாத்தை கொடுத்து அந்த ஏபிகே ஃபைலை கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ நான் என்ட்ரு பண்ணேன்னா திரும்ப எனக்கு வந்து அது பைண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே வந்து சேவ்டுன்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்படி வந்துச்சுன்னா தான் எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்டாக பைண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து எப்படி இன்னும் அந்த வனபிலிட்டி வந்து டீப்பாக எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த ஏபிகே ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்லையோ இல்லை எதுலையாவது அப்லோட் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை வேற யாருக்காவது அதை சென்ட் பண்ணிட்டீங்கனாலோ அவங்க விளையாடும் போதும் அவங்ககிட்ட அவங்க ஐடி போட்டு லாகின் ஆகல அவங்களோட டைமண்டும் உங்களுக்கு வரும், ப்ளஸ் அவங்க ஐடி பாஸ்வேர்டும் உங்களுக்கு வரும் இது வழியா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஐபியும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த டூல்ல வந்து இந்த பேரோட வந்து இது கூட இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, இதுக்கு நான் வந்து MSF venom வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் பண்ணது இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் வழியா அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு அவுட்புட். உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த டூல் கரெக்டாக ரன் ஆகும். நீங்கள் வந்து MSF venom கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்போதான் எந்த ஒரு எரரும் இருக்காது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா MSF கன்சோல்குள்ள போறோம். இங்க எதுக்காக நான் கன்சோல்குள்ள போறேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஐடி பாஸ்வேர்ட் வரும், டைமண்ட் வரும்னு. அதை வந்து நம்ம கேப்சர் பண்றதுக்கு நமக்கு ஒரு மானிட்டர் தேவை.
அதை தான் நம்ம வந்து இப்போ பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்போ இது செட்டப் ஆகிறதுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு இங்க. அதனால எனக்கு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. நீங்க எதுவும் பயந்துக்க வேணாம். உங்களுக்கு வரக்கு மட்டும் அப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து வழக்கம் போல யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லருங்கிறத செட் பண்ண போறோம். ஏன்னா அந்த பேலோடோட கனெக்ட் பண்றதுக்காக. அந்த பேலோடையும் நம்ம மானிட்டரிங் ஒன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக தான் இந்த இதை செட் பண்றோம். ஓகே, இப்போ வந்துட்டு செட் எல் ஹோஸ்ட். இந்த எல் ஹோஸ்ட்ங்கிறது வந்து அந்த மானிட்டரையும் பேலோடையும் ஒன்னா கனெக்ட் பண்றதுக்காக தான். அதனால தான் அதுல கொடுத்த ஐபிவை தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்து போர்ட் நம்பர், இதையும் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு போர்ட் 8080 செட் பண்ணிட்டோம். ஏன்னா பேலோடுக்கும் நம்ம அதே தான் செட் பண்ணோம். அதனால இங்கேயும் செட் பண்ணிட்டோம். இங்கே ரன் கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்ட்டு இருந்தீங்க. கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஏபிகே ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இதை யாராவது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கே கனெக்ஷன் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்க எல்எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அந்த இசிடி ஃபைலுக்குள்ள போகும். உங்களுக்கு அந்த இசிடி ஃபைலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடியோட கனெக்ட் ஆயிரும். இதுக்கு வந்து எப்படி நீங்க ஃப்ரீ ஃபயர் ஐடி கனெக்ட் பண்ணா நீங்களும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணிதான் உங்களுக்கு இது வந்து ரன் ஆகும். அதே மாதிரி மோடி ஏபிகே ஃபைல்ஸ்லாம் யாரும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அது டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் ஆக்சஸ்ல இருந்து எல்லாமே ஹேக்கர்ஸால எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதனால மோடி ஏபிகேஸை டவுன்லோட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம், உங்க ஐடி ஹேக் ஆகாம இருக்கணும்னா, நீங்க பிளே ஸ்டோரை தாண்டி வேற எதுலயும் ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணக்கூடாது. உங்க ஃப்ரெண்டே ஷேர் பண்ணாலும் அதை டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்க ஐடி வந்து ஹேக் ஆகும், உங்க டைமண்ட்ஸும் போகும். இப்போ நீங்க இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணல நமக்கு வேற ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. டெம்பரரியா விளையாடுங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து டிடெக்ட் பண்ற வரைக்கும். நீங்க வந்து கிராக்ட் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு ஃப்ரீ ஃபயர் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா உங்க ஐடி வந்து டெர்மினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால அதை டிடெக்ட் பண்ற வரைக்கும் வச்சு விளையாடிட்டு கேம்ல இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிருங்க. பண்ணிட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் இருக்கும் பாத்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி உங்க ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வேற யாராவது உங்களுக்கு ஏபிகே ஃபைல் சென்ட் பண்றாங்கன்னா அதை நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடாது. அதுக்காக மட்டும் இதை எடுத்துக்கோங்க. இது ஒரு எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க, பிரச்சனை தான் வரும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருந்தீங்க. நானும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து எம்எஸ்எஃப் நம்மள வந்து எரர் வருதுன்னா அது நீங்க வந்து டூல் கரெக்டா செட்டப் ஆகாம இருக்கும் ஒண்ணு, இல்லைன்னா வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். இதை தாண்டி வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் அதுல வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸுமே இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து கரெக்டா அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த டோர்னமெண்ட்டை பத்தி சீக்கிரமா வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல ஓட் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அதை நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு 1 வீக்குள்ள எவ்வளவு ஓட் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் வரும்.